என் செல்ல குழந்தையே, வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய காரியம் ஒன்று நடந்தே தீரும். ஒரு மிகப்பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கேட்டு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உன் தாயானவள் என்ன சொல்ல எண்ணுகிறாள் என்பதனை புரிந்து கொண்டு, உனக்காக உன் தாய் எதை சொல்ல வருகிறாள் என்பதனை தெரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை நாளை உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாக போகிறது என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருவதும், இனி உனக்காக ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்வதும் உன்னால் மாற்றிவிடவே முடியாத ஒரு உண்மையாக நிச்சயமாக மாறப்போகிறது. எந்த நாளிலும் என் பிள்ளை இனி எதை பற்றியும் யோசித்து வருந்த மாட்டாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாய். நடப்பதை நீ எல்லாமுமாக புரிந்து கொள்ள முடியாமல் தயங்குவதுதான் உனக்கு கிடைக்கும் பல நல்ல விஷயங்களை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகின்றது. உனக்கு கிடைக்கும் பல நம்பிக்கையை கூட முழுமையாக உடைத்தெறிந்து விடுகின்றது. இனி ஒவ்வொன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி என்ன நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால், இனி உன்னோடு நான் வந்து சேரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய். யாரையும் நம்பி நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. வேண்டும் என்றே நமக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து விடுவார்கள். பரவாயில்லை, உன்னால் எதை செய்ய முடியுமோ, உன்னால் எந்த அளவிற்கு முயற்சி செய்து ஒரு இலக்கை அடைய முடியுமோ அதை மட்டுமே அடைந்துவிட நீ துணிந்து நில். இப்படி ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியுமா என்று நீயே நினைத்திருக்க மாட்டாய். அப்படி ஒரு விஷயத்தை சில சமயங்களில் உன் வாழ்க்கையில் நீ நடத்தி விடுவாய். முடியாது என்று நினைத்தது கூட உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். இனி நடக்காது என்று நீ நினைத்த காரியங்கள் கூட இந்த வாழ்க்கையை நிறைவாக உனக்கு நடத்தி முடித்துவிடும். இது போன்ற ஒரு நேரத்தில் இந்த சோதனையினாலும் இந்த சூழ்நிலையினாலும் நான் உனக்கு சொல்ல நினைப்பதை எல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன்னோடு உனக்கு துணையென்று வந்துவிட்ட இந்த காலங்கள் முழுமையையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். தேவையில்லை என்று எதையாவது நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரியம் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான ஒரு உண்மை என்றும் நடந்தே தீரும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். வராகி சொல்லிக் கொடுக்க இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த மாற்றங்களை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்து விடு. எல்லா நிலைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்துவிடு. அம்மா, நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னை தேடி வந்து இனி கொடுக்கும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் இனி நீயாக இருந்து உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற நேரங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும்
என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்ற தெய்வம் இனி எந்த நாளிலும் உன்னோடு தொடர்வதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். இந்த தெய்வம் உன்னோடு பயணிப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் சரி, அவை அத்தனையையும் நீ நிச்சயமாக மீட்டு உனக்கு நல்லதாக நீ மாற்றி எடுத்து வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷம் இனி என்றும் உனக்கு நிலையான ஒன்றை நிலைத்த தன்மையோடு தரத்தான் போகிறது என்பதனை மறக்காது. நிலையான ஒன்றை நிலைத்த புரிதலோடு உனக்கு கொடுக்கத்தான் போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் எண்ணம் போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும். உன் எண்ணம் போலவே எல்லாமும் உனக்கு சரியாக உணர்த்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு தேவையிலும் உனக்கானவை உன்னை சூழ்ந்து வரும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு நிச்சயமான ஒரு பதிலை எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்கு ஒரு மாற்றத்தை எப்பொழுதும் என்னவென்று உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், இனி உன்னோடு நான் இருப்பது, இனி உனக்கென்று நான் வருவது என்று நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் என்ன நடத்துகிறேனோ அவை எல்லாவற்றிலும் நீ உன்னை அடையாளம் கண்டு கொண்டு வருகிறாய் அல்லவா? உன்னை யார் என்று நீ புரிந்து கொண்டு வாழ்கிறாய் அல்லவா? அது போதும். இனிமேல் எந்த சூழ்நிலையும் உன்னை மாற்றும், எது போன்ற ஒரு விஷயங்களும் உன்னை தேற்றும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, சந்தோஷம் என்பதனை நாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாலும் மனதில் தோன்றுகின்ற பல விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும், உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் எதுவுமே உனக்கு நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடவில்லை என்பதுதான் உண்மை. நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வாய். இது நல்ல காரியம் என்பதனால் யாரும் இதனை தடுக்கச் செல்ல போவதும் இல்லை, யாராலும் இதனை தடுக்க முடிவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான தேவைகளை எப்பொழுதும் நல்ல புரிதலோடு உனக்கு சொல்லிவிட வேண்டும். உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொன்னது போல நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய நேரம். உன்னை ஆட்டி படைத்த பல சோதனையிலிருந்து மீட்டெடுத்து உன்னை வாழ வைக்கும் நேரம் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நிலையையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? எந்த நிலையையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்வாய். இனி வரும் நாட்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உன் அம்மா சொல்வது போல நாளை முருகப்பெருமானினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கத்தான் போகிறது. யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்துவிட பல நாட்களாக திட்டம் தீட்டி இப்பொழுது அது சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதலோடு உன் வாழ்க்கையில் எல்லாமுமே
உனக்கு சரியாகவே நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதையே நாம் சொல்வோம், நல்லதையே நாம் என்றும் நடத்துவோம், நல்ல விஷயங்களையே என்றும் நாம் தெரிந்து கொள்வோம். இதுபோல எல்லாமுமே உன்னை நல்லதாகவே மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பதில் உனக்கு எந்த நாளிலும் ஒரு விஷயம் உன்னை தேடி வரும் பொழுது, இனி எந்த நாளும் உனக்கு மிக பெரிய உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கும் ஒரு மாற்றத்தை அடைந்தே தீருவாய் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் யோசித்து ஒருபோதும் வருந்தாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் யோசித்து நீ வருந்தாதே. உன் தாய் சொல்லித் தருவது போல உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒரு தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்காக பேச துடிக்கிறது என்றால் அந்த தெய்வத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் இருந்து தொலைத்து விடாதே. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய உண்மையை எப்பொழுதும் நீ காணத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. காலம் இனி உனக்கு நடத்துவது, இனி உன்னை நிரந்தரமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்லபடியான ஒரு மாற்றத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதையும் உள்ளதையும் நான் என்றுமே உனக்கு சரியாக ஒரு வாக்கு விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளோடு உன்னை நான் எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழச் சொல்வேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்வரக்கூடிய நேரங்களை நீ புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய காலநிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கந்தனின் நாமத்தை சொல் என்று அம்மா சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிசயமும் கந்தனால் நடத்தி கொடுக்கப்பட இருக்கிறது. அதனால் கந்தனின் நாமத்தை சொல் என்று உன் அம்மா சொல்கின்றேன். இனி எது நடந்தாலும் நீயாக இருந்து உனக்குரிய வாழ்க்கையில் உனக்குரிய நேரங்களை எல்லாமும் உள்ளபடியாக உணர்ந்து நீ வாழ்ந்து காட்டுவாய். உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உன்னை நான் விட்டு கொடுத்து விட மாட்டேன் என்பதுதான் உண்மை. என்னவாகிறது என்பதனை எல்லாமும் இனி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. நிச்சயமான ஒரு விஷயத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்த்து விடுவாய் என்பதுதான் உண்மை. காலங்கள் உனக்கு நல்ல புரிதலை எப்பொழுதும் தருவது போல இனி உனக்கான நேரங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று கொடுக்க வரும் வராகி ஒரு விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க ஒரு முறைக்கு நான் 1000 முறை யோசிப்பேன். இதை உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்பதனை நான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகமாக யோசித்து இதையெல்லாமும் உனக்கு நடத்தும் பொருட்டு நான் முன் வரும்போது அதனை நீயும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் நடத்துவதை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதை உன்னால் கடந்து வர முடியும் என்பதனை நம்பு. எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்ற முடியும் என்பதனை நம்பு. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த காலம் இனி இதுவரையிலும் உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை மேன்மைப்படுத்தியதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். எந்த நாளும் இந்த வராகி
உனக்காக கொடுக்கும் விஷயங்களில் இருந்து உன் வெற்றியை நிச்சயமாக நீ என்னவென்று போற்றி பாடுவாய். உன்னை நான் சோதிக்க வருகின்ற காலம் அல்ல இது. உன் சாதனைகளைக் கண்டு நான் பூரிப்படைய வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள் இருக்கும் வெற்றியை நீ நிச்சயமாக என்னவென்று இனி புரிந்து கொள்வாய். உனக்குள் இருக்கும் சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டால், உனக்கே என்று நான் வருவதை நீ தெரிந்து கொண்டால், இனி அத்தனைக்கும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. வராகி, இதுவரையிலும் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், இனி உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் இந்த ஆச்சரியத்தை நீ நிறைவாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வரக்கூடிய இது போன்ற விஷயங்களோடு இனி உனக்கான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையோடு புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரத்தை உனக்கே என்று தந்து கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொள். அடுத்தது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? அடுத்து வரும் காலங்களை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கும் பொழுது இனி எதையுமே என் பிள்ளை நீ யோசித்தும் சிந்தித்தும் இனி கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எதிலும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உடன் இருப்பதில் இனி நீயாக இருந்து உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னை ஆச்சரியப்படுத்தும் விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை அதிசயப்படுத்தும் உண்மைகளை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை மீட்டெடுக்க வரும் இந்த காலத்தில் அம்மா சொன்னது போல உன் வீட்டில் நடக்கும் விஷயங்கள் கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். கந்த சஷ்டி கவசத்தை நாளை உன் இல்லத்தில் நீ ஒலிக்கச் செய். அதன் பிறகே உனக்குள் உன் மனதில் ஒரு அமைதி பிறக்கும். உன் மனதில் ஒரு அமைதி தோன்றும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் ஒரு நம்பிக்கையை தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லிவிட இனி எல்லாமுமாக நீ இருந்து உன் வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகும். என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. நான் இருக்க உனக்கு இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்ற ஒரு எண்ணமும், வரக்கூடிய விஷயங்களில் உன் வாழ்க்கை தரும் நம்பிக்கை என்ற விஷயமும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும் என்பதனை மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை மறக்காதே. அதிசயத்தோடு இனி நடக்கும் விஷயங்களில் உன்னை நீ யாரென்று புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை யாரென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நாம் இருப்பதை இனி உனக்கே இந்த வாழ்க்கை நிச்சயமாக நடத்தட்டும். நல்லபடியாக உன்னை வழி நடத்தட்டும். நல்லதையே சொல்லிக் கொடுக்கட்டும். நல்லபடியாக என் பிள்ளைக்கு வேண்டியதை எல்லாமும் உருவாக்கி கொடுக்கட்டும். அம்மா சொல்ல சொல்ல இனி எந்த நாளிலும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். எந்த நாளிலும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். வராகி இன்றிரவு சொன்ன இந்த வார்த்தைகள் உன் மனதில் அப்படியே நிற்கட்டும். விடியல் பொழுது உனக்கான வெற்றி பொழுதாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கான வெற்றிக்குரிய பொழுதாக இந்த வாழ்க்கை உன்னை மாற்றுவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இனி உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நன்மதிப்போடு வாழ
நீ கற்றுக்கொண்டாலே அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.